அந்த சீரியஸா பண்ணி படிச்சிருக்கீங்க. இப்போ ஏன் சினிமா? அது ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு, அது சொல்றேன். சரி, ஆனா இவ்வளவு ஆட்டம் ஆடுவேன்னு எனக்கு தெரியாதுடா அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் டீம் பசங்க என்னை கூப்பிட்டு ரேகிங் பண்ணாங்க. ஏதோ என்ன சீனியர்ஸ்னு உனக்கு சப்போர்ட் போல. சரி, ஒரு 15 நிமிஷம் ஒரு வெர்டிகல் ஷார்ட் ஃபிலிம் 2019லயே பண்ணேன். அதை நான் ஷார்ட் ஃபிலிம்னே எனக்கு தெரியாம பண்ணேன். சரி, நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இதை நான் ஒண்ணு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சோம், ஏதாவது பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். பெங்களூர்ல வந்து எங்களுக்கு அவார்டு கிடைச்சது 2021 நவம்பர் மாசம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷனல் லெவல் அவார்ட் கிடைச்சது. அது ஹாப்பி மூமெண்ட் தான் எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணாதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு நானி சார் சொல்லுவேன். நானி மெயினா ஒண்ணு சொல்லணும்னா அவரை நேர்ல பார்த்து அவருக்கான கோரியோ பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. டயக்ராம்ல பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் கத்துறாங்க நமக்காக. அன்னைக்கு என்னன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது என்னன்னா அம்மா அப்பா வர வச்சேன். நிறைய பேர் நம்மளை வந்து பெருமையா பேசும்போது அவங்க உட்காந்து ஒரு ஒரு ஹாப்பியா பார்ப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட்டை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இன்டர்வியூ மாதிரி போகலாம் அப்படின்றதுனால ஒரு கம்ஃபர்டபுள் பர்சன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சரோ ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் ஸ்வீட் ஆர்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமா ஜெர்னி எங்கேருந்து எங்க வந்திருக்காரு, இப்போ எப்படி டிராவல் பண்ணுறது. ப்ரோ 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 உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். ப்ரோ நான் ப்ரோ இன்ட்ரோ பண்ணிட்டியா? எங்க நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ள வந்து கலாய்ச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ, அப்படியே கோ வித் ஃப்ளோலயே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, சீரியஸா பண்ணி. சரி, ஓகே ஓகே. சீரியஸ் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ ஏன் சினிமா? அது படிச்சது பாத்தீங்கன்னா பி மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன். இன்ஜினியரிங் தான் முடிச்சேன். பி மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன். அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணி வச்சேன். பட் அதெல்லாம் எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்படியே அது கண்டினியூ ஆகி அப்படியே சினிமா சைட்ல அப்படியே கொஞ்சம் கோவித் ஃப்ளோல தான், இதுவும் கோவித் ஃப்ளோல அப்படியே ஆச்சு. டான்ஸ்ல வந்து நல்லா பண்றீங்க. டான்ஸ் வந்து இப்படி சின்ன வயசுல இருந்தே ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணிட்டீங்களா? ப்ரொஃபஷனல் லேர்னிங் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து என்னன்னா அது ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு, அது சொல்றேன். மற்றபடி ஒரு ஃபன்னா சொல்லணும்னா இது உண்மையா நடந்ததுதான். எங்க அம்மாட்டே கேட்டா சொல்லுவாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு 3 வயசு 4 வயசுல வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெளியில சாவமூன் அடிச்சுட்டு போனாங்கன்னா கால் ஆடும் உனக்கு, அப்பயே தெரிஞ்சிடா நீ ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு தெரிஞ்சிடா, ஆனா இவ்வளவு ஆட்டம் ஆடுவேன்னு எனக்கு தெரியாதுடா அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒரு சின்ன ஒரு மொமெண்ட். டான்ஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நம்ம பாத்ரூம் டான்ஸர் தான், அங்க போய் பாட்டை போட்டு ஆடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஆடுறது, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான். எனக்கு காலேஜ்ல வந்து 3rd இயர் படிக்கும் போது, நான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கும் போது ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் அண்ணா வந்து ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், வாடா போடான்னு தான் பேசுவோம். அவர் பேர் ராஜான்னு. அவர் தான் வந்து அவர் எப்படி பெட்டுனா அவர் கிளாஸை கட்டிடுச்சுட்டு நானும் கிளாஸை கட்டிடணும்னு என் கிளாஸ்க்கு வந்து இந்த மாதிரி சரோ ஸ்டாஃப் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வருவேன். ஸ்டாஃப் கூப்பிட்டாங்களா அப்படின்னு, யாரும் கூப்பிடல, வா கட்டிட்டு சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸான பர்சன். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, நேஷனல் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயர். அவரு தான் அந்த காலேஜ் டீம்ல வந்து இந்த மாதிரி என் தம்பி ஒருத்தர் இருக்கான், நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் டீம் பசங்க என்னை கூப்பிட்டு ரேகிங் பண்ணாங்க. ஏதோ என்ன சீனியர்ஸ்னு உனக்கு சப்போர்ட் போல, போட்டு டான்ஸ் ஆடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நம்மலாம் சும்மா விடுவோமா, சரி போடுங்க ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாட்டை போட்டோடனே டான்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மூலியமா தான் வந்துச்சு. அந்த அந்த ராஜா வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சுகாதார தம்பி மாதிரி அந்த மாதிரிதான். பட் இது சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்றேன். அந்த மனுஷன் இப்ப உயிரோடு இல்ல. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இயர் அவன் முடிக்கிறதுக்குள்ளார, நான் 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளாரே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இப்ப நான் டான்ஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சினிமாவுக்கு வந்த மொமெண்ட் எல்லாமே அந்த டான்ஸ்ல ஆரம்பிச்ச மொமெண்ட் தான். அப்ப எங்க இருந்துன்னு பார்த்தோன்னா அவன் என்னைய சேர்த்து விட்டதுனால தானே இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் வந்து லைஃப் ஃபுல்லா அவன் வந்து ஒரு எப்பயுமே இருப்பான், அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவனாலதான் இது வரைக்கும் இல்லை. சினிமா ஜேர்னி நம்ம வந்து டைரக்ஷன் போகணும் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு டைரக்ஷன் வருது அப்படின்னு வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து வெறும் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வெறும் டான்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ஒரு 2019க்கு மேல வேலையும் கிடைக்கல. நம்ம அந்த டைம் கொரோனா வேற, வீட்டுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப டான்ஸ் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். எல்லாருக்கும் ஒரு நட்பு இருக்கும் தெரியுமா, என்ன பண்ணாலும் நமக்காக ஒருத்தன் நிற்பான். அந்த மாதிரி அவன் வீடியோ எடுக்க வருவான், நான் டான்ஸ் ஆடுவேன், எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அந்த டான்ஸ் வீடியோலயே ஒரு கண்டென்ட் வீடியோவா பண்ணேன். வெறும் டான்ஸ் மட்டும் ஆடாம ஏதோ ஒரு கருத்து சொல்றது அந்த மாதிரி. அப்பெல்லாம் திட்டுவானுங்க சிங்சியமா,
இப்பயே கத்து சொல்ற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய ஆளா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நம்ம போறது போயிட்டே இருப்போம். அந்த டான்ஸ் வீடியோ ஒரு கட்டத்துல எப்படின்னா கண்டென்ட் வீடியோவா மாறிச்சு. அந்த கண்டென்ட் வீடியோ ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஷார்ட் பிலிமா மாறிச்சு. ஒரு 15 நிமிஷம் ஒரு வெர்டிகல் ஷார்ட் பிலிம் 2019லயே பண்ணேன். அத நான் ஷார்ட் பிலிம்னே எனக்கு தெரியாம பண்ணேன். ஸ்கிரீன் பிளேனே வேர்டு தெரியாது. அந்த டைம்ல வந்து எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்கல்ல, "உனக்கு இது வருது, இது நல்லா வருது, நீ பண்ணு, நல்லா வருதுன்னு" சொல்லுவாங்கல்ல. அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு வந்து ஓகே நம்ம டைரக்ஷன்லாம் வரும் போல. நம்மளால ஷார்ட் பிலிம் எடுக்க முடியும் போல. ஸ்கிரீன் பிளே பண்ண முடியும் போலன்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஷார்ட் பிலிம்ஸா பண்ணி, எப்ப இது தாண்டா உன் லைஃப்ன்னு தோணுச்சு அப்படின்னா, இது பெரிய கதை தான். நான் சின்னதாவே சொல்றேன். என்னன்னா, ஒரு ஷார்ட் பிலிமும் பண்ணும்போது நானே ஷூட் பண்ணிட்டு, என் ஃப்ரெண்டு எடுப்பான், நான் நடிப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், எஸ்எஃப்எக்ஸ் பண்ணுவேன், எடிட் பண்ணி நானே ரிலீஸ் பண்ணுவேன் என்னோட சேனல்ல. பி ஃபிலிம் ஸ்டுடியோஸ்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். அப்ப வந்து நான் ஒரு ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு ஒரு 4 நாள் வீட்டுக்குள்ளாரே கிடப்பேன். எங்க அம்மா கேட்பாங்க, "ஏன் வீட்டுக்குள்ளாரே இருக்க? வெளில வர மாட்டேங்கிற?" நான் சொல்றேன்னு செல்ல வச்சே நோண்டிட்டு இருப்பேனா, யுவதி நிலைன்னு ஒரு ஷார்ட் பிலிம். அந்த ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு ஒரு 3 நாள் வீட்டுக்குள்ளாரே எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக் எல்லாத்தையும் பண்ணிட்டு, எங்க அம்மா அப்பாட்ட போய் தனியா போய் குடுத்தேன். ஹெட்செட்டோட. "சரி இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன். "என்னது இது?" அப்படின்னு கேட்டாங்க. "சரி நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. இத நான் ஒண்ணு பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னேன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து 23 நிமிஷம் படம் உட்காந்து பாக்குறாரு. நான் இப்படி ரியாக்ஷன் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவரும் பாக்குறாரு. பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் போக போக கண்ணுலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சு. அந்த கண்டென்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டென்ட்னா நான்லாம் கொஞ்சம் கடைசியில அழுதுருப்பேனா, எங்க அப்பா அழுவாச்சு வருது. சரி ஓகே சக்சஸ்ன்னு அவனுக்கு தோணு தெரியுமா? அப்படி இருந்துச்சு. அப்படியே எங்க அம்மாட்ட குடுத்தேன். எங்க அம்மா அதுக்கப்புறம் பார்த்தாங்க. "ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க?" எங்க அப்பாட்ட கேட்டாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாரு, "நீ முதல்ல பார்த்துட்டு வா, நீயும் அழுவு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்ல எங்க அப்பாவும் பார்த்தாரு. பார்த்ததுலயும் எங்க அம்மாவும் அழுதாங்க. அந்த செகண்ட் எங்க அம்மா, அப்பா என்ன சொன்னாங்கன்னா, "இது உனக்கு நல்லா வருது. நீ பண்ணு. நீ பண்றா." அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதிகமா போகுது. ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ ஃபோக்கஸ் பண்றது. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஓகே. இப்போ நமக்கு பேக்ரவுண்ட்ல வந்து சினிமா சைட்ல யாரையுமே நமக்கு தெரியாது. அங்க இருந்து எப்படி ஸ்வீட் ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே நான் இந்த ஃப்ளோலயே போட்டா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு பண்ணும்போது நமக்கு ஒரு டீம் செட் ஆகும்ல. தனியாலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி ஒரு பையன் இருப்பான். அவனும் ட்ரை பண்றான், நம்ம கூட சேருவான். இந்த மாதிரி எனக்கு வந்து என்னன்னா, ஒரு பி ஃபிலிம் ஸ்டுடியோஸ் சொன்னல, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு 30+ 30+ வந்து என் கூட சேர்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொன்னல அந்த மாதிரிதான். சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சோம். ஏதாவது பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். அப்படி பண்ணும்போது பெங்களூர்ல வந்து எங்களுக்கு அவார்டு கிடைச்சது. அது வந்து அவன் சொல்லாமன்றேன். உன் அண்ணனுக்கு தான் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. எனக்கு ஒண்ணு கிடைச்சது. மனோஜுக்கும் எனக்கும் பெங்களூர்ல போய் ஒரு அவார்டு கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஒரு ஒரு எனர்ஜி இருக்குல்ல. அடுத்தது ஒண்ணு பண்ணலாம்னு. அப்படி போக 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 எனக்கு ஒரு 2021 நவம்பர் மாசம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷனல் லெவல் அவார்ட் கிடைச்சது. இஃபின்னு வருஷம் வருஷம் கோவால நடக்கும். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதுல 75 கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் சைட்ல எனக்கு வந்து தமிழ்நாட்டுல 4% தான் செலக்ட் ஆனாங்க. இந்தியா லெவல்ல வெறும் 75 பேர். அதுல வந்து எனக்கு அவார்ட் கிடைச்சி பிராட்காஸ்ட் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் கையில அவார்டு வாங்குறேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்லயும் நம்பி காசு கொடுத்தாங்க. நீ காசு போட்டு பண்ணு அப்படின்னு எனக்கு கிரவுட் ஃபண்ட் கிடைச்சது. நான் வந்து இதுக்கப்புறம் சரி இது வரைக்கும் 0 பட்ஜெட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசா பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிரவுட் ஃபண்ட் கேட்கும் போது ஒருத்தர் 50 ரூபா அமிச்சான், ஒருத்தர் 100 ரூபா அமிச்சான், ஒருத்தர் 2000 ரூபா அமிச்சான், ஒருத்தர் 5000 ரூபா அமிச்சான். டோட்டலா பார்த்தா எனக்கு 37,000 ரூபா வந்துச்சு. எங்க அப்பா ஒரு 20,000 போட்டாரு. 57,000 ரூபாயில நான் அந்த ஷார்ட் பிலிம் பண்ணேன். அது மூலியமா தான் சென்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த படத்தை சென்னைக்கு எடுத்து வந்தேன். எங்க ரிலீஸ் பண்றதுன்னு தெரியல, அலைஞ்சேன். அது மூலியமா தான் பிளாக் ஷிப்ல ஒரு இன்டர்வியூக்கு போனேன். அப்ப வந்து ஏதோ வேகன்சி இருந்துச்சுன்னு போனேன். போய் அட்டன் பண்ணேன். கரெக்டா அந்த ஷார்ட் பிலிம் கார்த்திக் வேணுகோபால் அண்ணா, பிடி சாரோட டைரக்டர். அவர் வந்து இன்டர்வியூ பண்றாரு என்னைய. பண்ணும்போது நீ ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு ரெஸ்யூம்ல போட்டிருப்போம்ல, ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு உன் ஷார்ட் பிலிம் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த ஷார்ட் பிலிம் என்னன்னா, அந்த ஷார்ட் பிலிம் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. அந்த டைம்ல அந்த ஷார்ட் பிலிம் அவர் பாக்குறாரு. 2 நிமிஷம் பார்த்துட்டு இந்த கதையை நரேட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த இன்டர்வியூல நான் நரேட் பண்ணேன். ஒரு 15 நிமிஷம் எடுத்து நரேட் பண்ணேன். அது மூலியமா தான் பிளாக் ஷிப்ல செலக்ட் ஆனேன். அது மூலியமா தான் ஸ்வீட் ஆர்ட்ல சுனிதண்ணா கூட பிளாக் ஷிப்ல ப்ரோமோ வீடியோ எல்லாம் ஒர்க் பண்ணும்போது சுனிதண்ணா நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன் ஸ்வீட் ஆர்ட்ல. அது ஸ்டார்ட் ஆக லேட் ஆச்சு. அப்படியே இங்க ஆரம்பிக்கிறோம். அது ஒண்ணு சப்போர்ட் பண்ணுது. இங்க இருந்து அது சப்போர்ட் பண்ணுது. அது 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 இப்படிதான் போச்சோ தவிர திடீர்னு ஒண்ணு சர்ப்ரைஸா நடக்குது அப்படிலாம் இல்ல. ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி அவ்வளவுதான். இப்போ ஸ்வீட் ஆர்ட்ல வந்து அசிஸ்டன்ட் ஏடி கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ அதுல வந்து ஆக்டர் மோடுக்கு எப்படி செய்வாங்க? ஆக்டர் மோடுல நமக்கு ஒரு மோடு அந்த சான்ஸ் வந்து
எப்படி கிடைச்சது? எங்க ஸ்வினிதா நான் டேரக்டர் அண்ணாக்கு வந்து நான் நடிப்பேன்னு தெரியும். நான் சொல்லுவேன் ஷார்ட் ஃபிலிம்ஸா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவர் பார்க்கலாம் மாட்டாரு. ஃபுல் படம்லாம் பார்க்க மாட்டாரு. ஓ அப்படியாடா, ஓகே அப்படின்னு விட்டுருவாரு. நடுவுல அந்த ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோமோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆட் ஷூட்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஏடியோ ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரே அந்த ப்ரோமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும் போதே இந்த கேரக்டர் ஆர்ஜே விக்னேஷ் நான் பண்ணிட்டோம், இந்த கேரக்டர் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நானா பண்ணிடுறா நடிப்பல்ல பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட் ஷூட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு ஆட் ஷூட் வந்து திருச்சியில போய் பண்ணோம். அது பண்ணும் போது அன்னைக்கு என்ன சொல்றது, ஏடியா ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு ஒரு ஷாட் இருக்கும். சார் வந்து நடிடா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நடிப்பனா. அவருக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு ஷூட் முடிச்சுட்டு நைட்டு பேமெண்ட் எல்லாம் கொடுக்கும் போது என்கிட்ட உட்காந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ நல்லா பண்ற, என் படத்துல கேரக்டர் ரோல் உனக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்படி ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு இம்ப்ரெஸ் நமக்கு தோணும்ல, அவருக்கு தோணிடுச்சு நம்ம நடிக்கிறோம், நல்லா நல்லா நடிப்பான் போல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. அதுக்கப்புறம் அவர் மூலியமா தான் எனக்கு அப்படியே ஒரு இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்டரா போறப்போ ஒரு பிக் ஸ்கிரீனு பேடுனா ஓகே ஆக்ட் பண்றோம் அப்படின்னு சும்மா நார்மலா பார்ப்பாங்க அப்படின்னு 10 ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிடும். பிக் ஸ்கிரீன்றப்போ நம்ம கொஞ்ச நேரம் டிராவல் ஆகும். அந்த டைமிங் வந்து அப்போ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? உங்களை நீங்களா ஒரு ஆக்டரா நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதால அது வந்து இது ரொம்ப ஒரு அதிகமா ஒரு தயக்கம் பேசுறதுனால இல்ல இல்ல ஒரு தயக்கம் இருக்குல்ல நமக்கு அந்த ஓகே. மாதிரி அந்த கேமரா முன்னாடி நின்றாலே நமக்கு ஒரு ஃபியரா வந்துடும். ஏன்னா சின்ன சின்ன கேமரால உட்காந்து பேசியிருக்கோம், நடிச்சிருக்கோம். பெரிய கேமரால எப்படி அது எப்படின்னா ரொம்ப பயம்தான். அந்த கேரக்டரா பார்த்தோன்னா சின்ன ரோல் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைசேஷன் ஆகி பெருசா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு நடிக்க போறேன். இன்னைக்கு 22வது நாள்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து என்னோட ஷாட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஷெட்யூல்ல இருக்கும். நான் நாளைக்கு நடிக்க போறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், நைட் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் பிஃபோர் வரைக்கும் நான் வந்து அந்த கேரக்டரா டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், அந்த கே கேரக்டரா நடிக்க போறேன்னு தெரியாது. நம்ம நைட்டு ஃபுல்லா யோசிப்போம், எப்படி நடிச்சு பார்ப்போம், மிரர்லலாம் நடிச்சு பார்ப்போம், அந்த மாதிரிலாம் நடிச்சு பார்த்து அப்படி இம்ப்ரூவைசேஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டேனா என்னோட ஷாட் அப்ப கை நடுக்கம் இருந்துச்சு, எல்லாமே ஒரு மாதிரி என்ன இருந்துச்சு. ஆனா அந்த செட்டில் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. எப்படின்னா என்னைய கலாய்க்கிறதுக்காக ஜாலியா இருப்பாங்க. அந்த செட்ல நானும் ஒரு பெட்டு தான். டே சரோ சரோ சரோன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க, ஜாலியா இருக்கும். அன்னைக்கு என்னன்னா என் ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மூக்குத்தி அதெல்லாம் போட்டு கண்மை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹோல் செட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. டிஓபி எல்லாம் வந்து எனக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஆனா நல்லா போடுங்க, நல்லா மைக் போடுங்க அப்படின்னு ரியோனை கலாய்ச்சிட்டு இருக்காரு, அருணாச்சலம் அவர் கலாய்ச்சிட்டு இருக்காரு, எங்க டைரக்டர் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஹோல் செட்டு ஒரு மாதிரி வைபா இருக்கும் தெரியுமா, வைபா அந்த மாதிரி வைப்ஸ் பண்ண உடனே எனக்கு எல்லாருமே எக்ஸைட்மெண்டா பாத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனாலும் அன்னைக்கு போய் நடிக்கும் போது ஹோல் செட் அந்த சீனுக்காக வெயிட் பண்ணா எப்படி இருக்கும். நமக்காக நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம ஏதோ ஐஐடியா இருக்கிற பையன், எல்லாருக்கும் 20 நாள் தெரிஞ்ச பையன், அவன் நடிக்க போறான்னு சொல்லும் போது அந்த லைட் மேன் முத கொண்டு எல்லாருமே எக்ஸைட்மெண்டா பார்த்தாங்க. அந்த சீன் கொஞ்சம் காமெடியான சீன் தான். ஒரு குச்சி தூக்குற சீன் மாதிரி ஒரு சீன் இன்டர்வல் பிளாக்ல வரும். அந்த சீனுக்கு வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அவர் வந்து கம்போஸ் பண்ணிட்டாரு, வந்து இப்படி பண்ணுடான்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணாரு. ஒரு டைம் பண்ணும் போது எல்லாரும் பிளாஸ்டா சிரிச்சாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்கடா, ஓகே நல்லா இருக்கு போல, இன்னொரு டைம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. பண்ண சிரிச்சாங்க. தேர்ட் டைம் பண்ணும்போது டோட்டல் செட்டு கிளாப். நான் நல்லா நடிச்சனா இல்ல, காமெடி சீனு அது ஒரு மாதிரி ஒரு 100 பேரு ஒரு பெரிய கேமரா கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. மானிட்டர்ல இருக்கு போய் ரிவ்யூ பார்ப்பாங்கல்ல, மானிட்டர்ல போய் ஒரு தடவை செக் பண்ணுவாங்கல்ல, செக் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. நான் இப்படியோ பாரு, ஓகே நம்ம ஓகே பண்ணிட்டோம் போல. அன்னைக்கு என்னன்னா ஒரே ஒரு ஹாப்பி என்னன்னா ஒரு லைட் மேன் வந்து கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒரு நாள் வந்துருவ நல்லா அப்படின்னு. அவர்லாம் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. அதுதான் எனக்கு என்ன சொல்றது, ஓகே நம்ம பண்றோம்டா, பண்றோம் அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துச்சு. அதை நம்ம அப்படியே டர்ன் ஓவர் பண்ணி பிக் ஸ்கிரீன்ல ஃபேமிலியோட வீட்ல இருக்கவங்க எல்லாரோட உட்காந்து பாக்குறப்போ எப்படி இருந்து அந்த ஃபீல். அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு. பார்க்கும் போது டிஷ்யூ பேப்பர்லாம் கையில வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு சீன் தான், ஆனாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு 4 வருஷம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் கத்துறாங்க நமக்காக. அன்னைக்கு என்னன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது என்னன்னா, அம்மா அப்பா வர வச்சேன். அவங்கள வந்து டிக்கெட் போட்டு, எங்க அண்ணன் டிக்கெட் போட்டு விட்டா 2 பேரும் சென்னையில வந்து படம் பார்க்க வந்தாங்க. ரூம்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு காலையில அவங்களுக்குலாம் அது ஒரு நல்ல மொமெண்ட் தான் அது. அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து உள்ள போய் உட்கார வச்சிட்டேன். எல்லாருமே உட்கார வச்சேன். என் டான்ஸ் டீம் பசங்க எல்லாமே ஒரு 25 பேர் கிட்ட வந்தாங்க. ஆனா என்னால உள்ள போய் உட்கார முடியல. ஏன்னா நான் ஏடி, வரவங்க எல்லாம் டிக்கெட்ஸ் கொடுத்து உள்ள உட்கார வைக்கணும். எனக்கு ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. முதல் டைம் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், எங்க அம்மா அப்பா உள்ள இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, நான் உள்ள போய் உட்காரணும், நானும் என்ஜாய் பண்ணவங்க கூட. அந்த மொமெண்ட் எனக்கு கிடைக்கல. டிக்கெட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா என்னோட டீம் எல்லாருமே ஃப்ரெஷ் ஷோக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஏடிஸா பார்த்தா 2 பேர் தான் இருந்தோம். நான் உட்காந்து டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உள்ள படம் ஆரம்பிச்சிருச்சு.
என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உள்ள போய் உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட் எல்லாம் போயிடுச்சு ஃபுல்லா. ஆனா இன்னொரு பையனை சொல்லி சமாளிச்சு ப்ளீஸ்டா எப்படியா அந்த டிக்கெட்ஸ் மட்டும் கொடுத்து உள்ள வைக்க, நான் உள்ள போய் உட்காரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாதியில தான் நான் உள்ள போனேன். அந்த மொமெண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் என்னன்னா, நான் ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் உட்கார்ந்தேன். அவங்க எப்படி கத்துனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வீடியோல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்டர்வல்ல இன்டர்வல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏஞ்சி போவோம்ல. அப்போ ஒரு க்ரௌடு கூடுச்சு எனக்கு. க்ரௌடுலயே நல்லா பண்ணடா, நல்லா பண்ணடா, நல்லா பண்ணடா. எங்க அப்பா பின்னாடி இருந்தாரு. எங்க அப்பாவும் கூப்பிட்டாரு. நான் திரும்ப கூட இல்ல. எங்க அப்பா இப்படி நின்னுட்டு இருக்காரு. சுத்தி எல்லாருமே சூப்பரா பண்ண. ஏய் சரோ நீ நடிச்சிருக்கியா? ஏய் செம்மையா இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னா எங்க அப்பா அங்க இருந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. நான் இப்படி பார்த்துட்டு வரேன்ப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு. படம் முடிச்சோடனே அம்மா அப்பா ஒன்னேதான் சொன்னாங்க. எனக்கு கதை புரியல, படமும் புரியல. ஆனா நீ சூப்பரா பண்ண. அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட பேசினதை அவங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானே வேணும்னே போய் ரிவ்யூ கொடுங்க போங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒண்ணு இருக்கும்ல. ஒரு 2019 இருந்து இது வரைக்கும் நம்ம சம்பாரிச்சு கொடுத்தது இல்ல, வேலைக்கு போனதில்ல, சினிமா மட்டும் தான் இருப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுத்தி நிறைய பேர் நம்மளை வந்து பெருமையா பேசணும். அவங்க உட்காந்து ஒரு ஒரு ஹாப்பியா பார்ப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட்டை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட், கொஞ்சம் ஹர்ட்டான ஒரு மொமெண்ட் அப்படின்றது ப்ராசஸ்னா இப்போ படம் படம் பண்றது, அதாவது ஏடி ஸ்டார்டிங்ல இருந்து ஏடில இருந்து ஏடியா வந்ததுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி வர ஓகே ஓகே ஷோரா சொல்றேன். ஏடியா ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் ரெண்டாவதா சொல்றேன். அந்த ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு மொமெண்ட் நடக்கும்ல, நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது ஹாப்பி மூமெண்ட் தான் எனக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம சின்ன வயசுனா எனக்கும் சின்ன வயசு, அவருக்கும் சின்ன வயசு. சின்ன வயசுல இருந்து நம்ம போய் பார்ப்போம்ல, அவரோட டிவி ஷோஸ்ல இருந்து அவரோட ஃபன்னு எல்லாமே உட்காந்து பார்த்து சும்மாலாம் நான் யூடியூப்ல போட்டு அவர் பார்த்துருக்கேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் எனக்கு ஒரு நாள் படம் பார்த்துட்டு ஒரு ப்ரிவியூ ஷோல அவர் கூப்பிட்டுருந்தோம். அவர் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, கலாய்க்கிற அந்த மொமெண்ட் நிறைய கலாய்ச்சார் என்னைய. அன்னைக்கு என்னன்னா ப்ரிவியூ ஷோக்கு சிவகார்த்திகேயன் அண்ணாவை கூப்பிட்டோம். வந்து படம் பார்த்தாரு. இன்டர்வல்ல வந்து என்னை பார்த்துட்டு கண்டுபிடிச்சாரு, இவன் தானே அந்த சரசு அப்படின்னு கேட்டாரு. ஆமாண்ணா. உண்மையாலே பையன் தானா இல்ல அந்த அந்த கலாய்க்கிற மொமெண்ட் இருக்கும்ல அவருக்கு ஒரு ஸ்வாகா, அது எனக்கு என்கிட்ட பண்ணாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா, நானும் கம்ஃபர்டபுளா அண்ணா அண்ணான்னு பேசினா. அதை படம் முடிச்சுட்டு அந்த கலாயெல்லாம் முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கை கொடுக்கும் போது அவர் என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. வா பிளாட்டு அவ்வளவுதான். நம்ம ஒருத்தரை அப்ப இருந்து பார்த்த ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றாருனாலே இருக்கும், நல்லா பண்ணிருக்கடான்னு சொல்லும் போது நீ அவ்வளவுதான்டா, இவ்வளவு நாள் நீ போட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துருச்சா அப்படின்றக்கும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நம்ம பட்டு அது. பட் கஷ்டமான மொமெண்ட்னா இந்த ஏடியோட லைஃப்பை சொல்லலாம். ஏன்னா இது நான் சொல்லலாமான்ட்டு இல்லை, பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு மந்த்லி சேலரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமோ 4 மாசமா தான் வந்துச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து பட்ஜெட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள். பட் ஓகே எங்களுக்கு இல்ல அந்த சேலரி இல்லாத டைம்ல யாருமே எல்லாரும் டைரக்ஷன் டீம்ல இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்ல போயிட்டாங்க. அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா நானும் சந்துரு தான் இருக்கும். டைரக்டர்னா நாங்க சந்துரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா நாங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். அப்ப என்னன்னா ஒரு ஒர்க் இருக்கும். இப்ப எப்படின்னா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் டிஐல கொடுக்கணும், அங்க டிஐடில கொடுக்கணும், இங்க இருந்து எடிட்ல கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். என்கிட்ட பைக் இருக்காது. சந்துரு வண்டலூர்ல இருந்து வருவான். திடீர்னு எனக்கு கால் பண்ணுவாரு, ஸ்ரீதனாட்டி கையில காசு இருக்காது. கால் பண்ணுவாரு, கால் பண்ணி சார் அங்க இருந்து வாங்கி போய் கொடு, அங்க இருந்து இங்க வாங்கி போய் கொடு, இங்க இருந்து வாங்கி போய் கொடு அப்படின்னு சொல்லுவாரு. என்கிட்ட பைக் இருக்காது, ரேபிடோ தான். கையில காசும் அப்ப இருக்காது. எத்தனை டைம் வீட்லயே வாங்க முடியும்? இருக்கிற காசை வச்சுட்டு நான் போயிடுவேன், ஒரு இடத்துக்கு போய் கொடுத்துருவேன். அங்க போய் ஏதாவது ஃபுட்டேஜ் ஏறிட்டு இருக்க டைம்ல ஐயோ மீதி யார்ட்ட வாங்குறது, இங்க இருந்து அங்க போகணுமே, 200 ரூபா ஆகுமே, யார்ட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கால் அடிப்போம். யாருக்கா ஸ்பிரித்தை நான் நினைச்சா கொடுக்கலாம், பட் அவரே அந்த டைம்ல காசு இருக்காது. அவரும் ரொம்ப தவிச்சாரு. இது நான் சொல்லக்கூடாது, பட் அவ்வளவுதான். அந்த மாதிரி அவருக்கும் கஷ்டம் இருக்கும். ஏன்னா படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப என்ன சொல்றது, முடிச்சு ஆகணும், இதுக்குள்ளார வந்துட்டோம், இதுல இருந்து பாதியில இருந்து வெளில போக முடியாது, இதுதான் லைஃப்னு வந்துட்டோம். அவருக்கு லைஃப், அவர் கூட சேர்ந்த எங்க 2 பேருக்குமே பெரிய லைஃப். இதை மீறி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸ்ட்ரகிளா இருக்கும். யார்ட்டையாவது ஒரு 200 ரூபா வாங்குவேன், அவங்கள்ட்ட 200 ரூபா வாங்குவேன். எங்க வீட்டை நினைச்சா 1000 ரூபா போட்டு விடுவாங்க. எத்தனை தடவை தான் நான் வாங்குறது? ராபிடோக்கே எனக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா ஆகும், ஒரு நாள் 800 ரூபா ஆகும். ஸ்வீதனாவால கேட்க முடியாது, காசு இருக்கா இல்லைன்னு கேட்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய தடவை அழுதுருப்போம்.
அதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். சந்துருவாலேயும் முடியாது. சரோ காசு இல்ல சரோன்னு என்கிட்ட கேட்பான். என்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்குடா, அந்த 30 ரூபாய்க்கு 2 டீ குடிச்சிட்டு நம்ம போவோம். இப்படிலாம் போயிடும். அந்த ஏடியோட ஸ்ட்ரகிள் அப்ப இதுதான்டா ஸ்ட்ரகிள். ஆனா இந்த ஸ்ட்ரகிள்ல எப்ப மறப்போம்னா அந்த 2 மணி நேரம் படம். 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு எல்லாரும் நம்ம கையில வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மொமெண்ட் தான். அது எல்லாமே மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, சூப்பர்ங்க. இப்போ நம்ம ஏடியா ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா? இல்ல வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, ஓகே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது புதுசா வரவங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய விதமா இருக்கலாம். நான் எப்படி போனேன், என்ன மாதிரி போனேன்னு மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு படம் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து விஸ்காம் தான் படிச்சிருக்கணும். நீ இதுதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க கூட ஒரு ஏடியா ஒர்க் பண்ணாதவங்க கூட படம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா ஏடியா உள்ள போறவங்க வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணவங்க கூட போவாங்க. அந்த மாதிரி இப்ப நான் வந்து எப்படி நான் உள்ள வந்தேன் அப்படின்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நான் வந்தேன். இவனுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கு. இப்ப ஏடிக்கான குவாலிஃபிகேஷன்னா சினிமாவை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். சினிமால இவன் படம் பண்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சாலே இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னென்ன விஷயங்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க உள்ள போகும்போது ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் நான் உள்ள போனேன். ஓ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? நம்மளே இப்ப நம்ம டேரக்டரா இருக்கும்போது நம்ம தோணும்ல, ஒரு ஏடி எடுக்கும் போதே அவனுக்கு எதுவுமே தெரியலன்னா நம்ம எப்படிடா சொல்லி கொடுக்குறோம்? நம்மளே ஒரு ப்ராசஸ்ல ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம். அவனுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் ஏடிங்கிறத சப்போர்ட்டிவ் அவ்வளவுதான். டேரக்டர்னால நான் சப்போர்ட்டா இருக்க போறேன். அவருக்கு ப்ரெஷர் இல்லாம அவரோட வேலையை நான் பாதி எடுத்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். ஸோ பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு உள்ள வந்தா நல்லா இருக்கும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க எல்லாம் இப்போ உள்ள வரலாம். நான் அப்படிதான் வந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள். நீங்க இப்போ ஆக்டிங்ல இருக்கனால கேக்குறேன் நான் இது. இப்போ ஏன்னா நீங்க இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அதுல வந்துட்டீங்க அப்படின்னு. இப்போ புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றது? ஏன் சொல்லிட்டு ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சஜஷன் சொல்லாம ம். என்னோட இதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிக்கிறேன். இப்ப ஆக்டிங் ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். இன்னும் 2 படம் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து சின்ன சின்ன மியூசிக் வீடியோ எல்லாம் போனேன். போகும்போது எனக்கு என்னன்னா எது இருந்தாலும் பண்ணிடணும். ம். ஆக்டிங் வரதே நமக்கு எப்பயாவது ரேர் தான். நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் எல்லாருமே இப்ப நம்ம படம் பண்ணோம்னாவே கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நம்ம அந்த தெரிஞ்ச ஃபேஸா ஆகுறதுக்கு என்னடா பண்றதுன்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் பட் நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நடிச்சு ம். காட்டிடணும், இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அப்படி எது சொன்னாலும் செஞ்சிடணும்னு எனக்கு ஒரு தாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஆர்ட்லயே வந்து எங்க டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மெயின்டெனன்ஸ் கை மட்டும் தான் இருந்துச்சு. அவன் வந்து ஒரு பையன் அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. கலாய்ச்சி 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 நீ ஓட்டுவாங்க, ஜாலியா இருக்கும், வைபா இருப்போமா. ஓட்டி 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 சரோ வந்து சரசு அப்படின்னு கூப்பிட்டாரு. சரசு, சரஸ்வதி இதாண்டா வைக்கணும்னு சொன்னா, அண்ணா என்னண்ணா அப்படிங்கிறனே நீ பண்ணவே மாட்டியான்னு கேட்டாரு. பண்ணிக்கலாண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பண்ணலாண்ணா, பண்ணுவல்ல, பண்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்துக்கிட்டேன். அந்த கேரக்டர் என்ன தப்பு இல்லையே, பண்ணலாமே. ஆக்டிங்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணுவோமே, எதுனாலும் பண்ணிடலாம் எதனாலும் பண்ணலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் வீடியோ என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணா. அந்த வீடியோ ரிலீஸ் படமும் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா அதுல ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு கால் அடிச்சு இந்த மாதிரி நடிக்கணும்டா, அசிஸ்டண்டா ஒரு ஒரு கேரக்டருக்கு அசிஸ்டண்டா நடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டுமே. ஆனா பேர் பாடியில நடிக்கணும் ஓகேவான்னு கேட்டான். பேர் பாடி ஆடி நான் என்ன 6 பேக் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ஒல்லியா இருந்தா கூட பரவாயில்லடா, நான் எப்பறம் கொல கொல கொலன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா, நான் பண்றேன்டா அப்படின்னு. அவன் 4 தடவை கேட்டான், பண்றியா இல்லையா, நீயே சொல்லு, ஓகேவா, ஓகே தானே, ஓகே தான், பண்றேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா அங்க போயிட்டு எனக்கு வந்து ஒரு பனியன் மாதிரி கொடுத்துட்டாங்க. வேர் பாடினால அன்னைக்கு 100 பேர் 150 பேர் இருந்தாரு. ஆனாலும் நான் நடிச்சிருப்பேன். எனக்கு ஓகே கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எதுலயாவது ஒண்ணு வந்துட முடியாதான்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி எது இருந்தாலும் பண்ணணும், எது இருந்தாலும் நடிச்சிடணும் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. சினிமா அப்படின்றப்போ சினிமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சினிமாவை எப்படி பாக்குறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சினிமாவா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நீ பாத்துக்கிறதே சினிமான்னு மட்டும் சொல்லலாம். என்னடா இவன் டைலாக்கா ஒரு ரன் கூட இருக்கும்ல, நீ சிரிக்கிறத பார்த்தா ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். எப்படின்னா இப்ப இப்ப நான் இருக்கேன், சினிமா மட்டும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன், சைட்ல போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு போனா எனக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரிதான் நான் 85% தான் இன்ஜினியரிங்ல முடிச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. இப்ப என்ன வேலை பண்ண முடியும்? பாதி தூரத்துல இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த பாதி தூரத்துல இருந்து திரும்பி போனா என்னால என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சினிமா விட்டு வேற என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்ல தோணும். இப்ப ஏதாவது கஷ்டத்துல இருக்கேன், ஏதோ ஒரு மாதிரி ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நிறைய சான்சஸ் கிடைக்கும், ஒரு நாள் நான் சூப்பரா பண்ணிட்டேன்னு தோணும்.
ஒரு நாள் நமக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி போய் கிடைக்காம இருக்கும். ம். அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப டவுன்ஃபால்லாம் இருக்கும். அதை யார்ட்டையும் ஷேர்லாம் பண்ண மாட்டேன். தனியா மொட்டை மாடில நான் பாட்டுக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நாள் படத்துக்கு போயிடலாம். படத்துக்கு ம். போயிடலாம். 3 மணி நேரம் இப்பலாம் நான் எந்த படமுமே நெறைய பேர் கூட்டு தான் போகணும்லாம் இல்ல. நான் தனியா. தனியாவே போவேன். வாரத்துக்கு 3 படம் பார்ப்பேன். ம். ரூம்ல இருந்தா படம் பார்ப்பேன். அந்த மாரி படம், 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 படம்னு. நெறைய தடவ எனக்கு வந்து படம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்போது, அந்த 3 மணி நேரம், இல்ல 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது, படத்தோட தாட்டாவும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த படத்தோட மொமெண்ட்ட வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரிலீஃபா இருக்கும். எனக்கு சினிமாங்கிறது எனக்கு என்னை பார்த்துக்கிற ஒரு விஷயம். என்னை பார்த்துக்க உங்கள என்கேஜிங்கா வச்சுக்குது சினிமா. என்கேஜிங்கா இருக்கிறத விட என்னை பார்த்துக்குது நல்லா. அவ்வளவுதான். நான் இப்போ வரைக்கும் இதுல கன்சிஸ்டன்சியா நான் போறேன். அடுத்தது இத தான் நான் பண்ணுவேன். இதுல தான் இன்னும் லைஃபே இருக்க போது. என் லைஃபே இங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்துக்குது. ம். அவ்வளவுதான். என்னை பார்த்துக்குது அப்படின்னு தான் சொல்லுவாரு. சினிமா என்னை பார்த்துக்குது. ஹாய். பஸ்கெட். இப்போ நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப டவுன்ஃபாலா இருக்கு அப்படின்றப்போ, அப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து உங்கள ட்ரிகர் பண்ணும்ல. இல்லடா நம்ம ஓடிதான் ஆகணும். வேற வழி இல்ல அப்படின்னு. அந்த விஷயம் எனக்கே ஆன்சர் பண்ற நீ. அந்த விஷயம் சினிமா. சினிமா. என்ன நான் சொல்றேன்னா, ஆ ஒரு நாள் என்ன படம் சொல்லலாம்? நான் இந்த மோட்டிவேஷனல் படம்லாம் இந்த சூரரை போட்டு, ம். ஜெர்சிலாம் கணக்கில்லாம பார்த்துருக்கேன். ம். ஜெர்சியோட கதை எத்தனை தடவ 100, 150 தடவ பார்த்துருப்பேன். ஒரு நாள் திரும்பி நான் சூரரை போட்டு பார்ப்பேன், ஜெர்சி பார்ப்பேன், சார்பட்டா பரம்பரை பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது? பண்ணிடலாம்டா, நம்மளும் ம். ஜெயிக்கிறோம்டா, நம்மளும் பண்றோம்டா. ஒரு நாள் நம்ம பண்ணிட்டோம்டா, இவ்வளவு தூரம் வந்ததே நமக்கு ஷாக்குடா, நமக்கே பெரிய விஷயம்டா. ஆனா அந்த டைம் நிப்போம்டா. அதான் நான் இப்ப யார்ட்டையாவது சொன்னாலும் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு நாள் இது நடக்கும், நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நடக்கும் அப்படின்னு. அந்த டைம் கூட எனக்கு ட்ரிகர் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்தா படம் பார்ப்பேன். சார்பட்டா பரம்பரை பார்ப்பேன். இது ஜெர்சி பார்ப்பேன். சூரரை போட்டு பார்ப்பேன். இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருப்பேன். இப்ப கூட என் செல்ல சூரரை போட்டு இருக்கு. சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அது அந்த மாதிரி ஒரு 4 படம் எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி. ஹீட் ஆனா உடம்பு ஹீட் ஆனா, வயிறு வலிச்சுன்னா ஜூஸ் குடிக்கிறோம், மாத்திரை போடுறோம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் டைலாக்ஸா இருக்கும். சத்தியமா சொல்றேன். இந்த இடத்துல ஒரு நாள் இருந்ததுன்னா இப்படி பேசணும்னு தான் தோணும். இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கதை கதையா விடுறான், இவன் டைலாகா பேசுறானு. நான் ரியலா அப்படிதான் இருக்கேன். என்கிட்ட அப்படிதான் இருக்கு. ஏன்னா வேணும்னா என் கூட ஒரு 10 நாள் டிராவல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அப்படிதான் தோணும் அப்படின்னா. ஸோ சினிமா தான் எனக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட். எனக்கு அந்த மோட்டிவேஷனல் மூவிஸ் தான் எனக்கு குறிப்பிட்ட ஒரு 4-5 மூவிஸ் தான் எனக்கு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும். ஓகே. நான் இப்போ ஒரு சினிமால உங்களுக்கு ஃபேவரட் பெர்சன் அப்படின்னா யார் யாரு? ஒரு 3%. ஒரு 3 கோர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் தளபதி. ம். பட் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப எனக்கு அவர் சினிமால பார்த்து என்ஜாய் பண்ண மொமெண்ட் இப்ப நிறைய எல்லாருக்குமே அந்த ஒர்க் இருக்குதா? முன்னாலே ரொம்ப இருக்கும். சினிமால நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ இது வரைக்கும் விஜயோட கடைசி 20 படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் இருப்பேன். தீபாவளி அன்னைக்கு காலையில மெர்சல் வேட்டி கட்டிட்டு அங்க போய் 4 மணிக்கு நான் ஆத்தூர்ல படம் பார்த்தேன். ம். எல்லாமே கத்தி படத்துல அடி வாங்கிட்டு கட்சியில ஒளிச்செல்லாம் அடிச்சாங்க போலீஸ். போ போ கூட்டத்துல நெரிசல்ல போய் அந்த படத்தை பார்த்துட்டு செம்ம படம்டா அப்படி வெளில வரும்ல. அந்த மொமெண்ட் இப்ப இல்லன்னு இருக்கும் போது கஷ்டமா இருக்கு. அதை விட என்ன மொமெண்ட்னா, அடி வாங்குறாங்கல்ல, அந்த இப்ப வேற ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டு அடி வாங்கும் போது பேச்சு கொடுக்க முடியல மத்தவங்கள்ட்ட. நான் விட்டுட்டேன். ஓகே, இந்த மண்ணெல்லாம் நம்ம தான் வெள்ள கொடி தான், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால பேசுறதுக்கு என் ஸ்ட்ரென்த்தும் இல்ல, விட்டுட்டு வானா படத்துக்கு அப்படின்னு தோணலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு கனெக்டட். ஏன்னா நிறைய ஆடியோ லான்ச்சோட ஆடியோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பூஸ்டப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு நானி சார் சொல்லுவேன். நானி வந்து எனக்கு அப்ப இருந்து அந்த ஜெர்சி படம் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் இருக்கு. ஆனா அதுல வந்து எனக்கு ஒரு டைமும் அந்த படம் பார்க்கும்போது அது ஒரு அந்த மனுஷன் வந்து ரொம்ப கனெக்டடான மனுஷன். அந்த மனுஷன் கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு வச்சு மெயினா ஒண்ணு சொல்லணும்னா, அவரை நேர்ல பார்த்து அவருக்கான கோரியோ பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2022ல ரங்கோத்சவ்னு எங்க கேஎஸ்ஆர் காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதுல சீஃப் கெஸ்டா அவரும் வந்தாரு. ஒரு 15 பேர் வந்தாங்க. அந்த ஈவெண்ட் நடத்துனது பிளாக் ஷிப். அந்தாண்ட நான் படிச்ச காலேஜ். ஸோ 2க்கு இன்டர்மீடியட்டா நான் தான் இருந்தேன். கல்ச்சரலோட ஹெட்டா நான் பாத்துக்கிட்டேன். அதுல வந்து திடீர்னு ஒரு நாள் பிளாக் ஷிப்ல இருந்து கால் பண்ணி, சரோ நானி சாருக்கு இன்ட்ரோ ஒரு வீடியோ டான்ஸ் ஆடணும்டா, டீம் ரெடி பண்றான்னு சொன்னாங்க. அக்கா இப்போ வந்து சொன்னா எப்படிக்கா அப்படின்னு சொன்னே, ரெடி பண்றான் ஏதாவது பண்றான்னு சொன்னோடனே, சரி லைட் ஃபுட்டர்ஸ்க்கு நமக்கு ஒரு டீம் இருக்குல்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்ல அதை ஆடணும்னா ஒரு 2 நாள் முன்னாடி டக்குன்னு கோரியோ பண்ணி அவர் பிராக்டிஸ் பண்ணது. அந்த கோரியோக்குள்ளாரியே நானி சாரு அந்த மொமெண்ட்ல வந்து நிக்கணும், அங்க நின்னுட்டு அப்புறம் சென்டர்ல நடந்து வரணும். இந்த மாதிரியான கோரியோ பண்ணேன். ஏன்னா அவர் வரும்போது பிரவீன் மாதிரிலாம் பேட் வச்சு நிற்போம்.
அதுல அவர் நடந்தாதான் நல்லா இருக்கும், அதுதான் மொமெண்ட், அதுதான் அந்த கோரியோ அப்படின்னு. அது வந்து பிளாக் ஷிப்ல சொல்லிட்டேன். நான் வந்து அந்த மொமெண்ட் நடக்குது, நானி சார் அங்க நிக்கிறாரு, சைட் ஸ்டேஜ்ல இருக்கேன். அந்த பிளாக் ஷிப் காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மனோஜ்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன சொன்னா, ப்ரோ நானிட்ட போய் நீங்க பேசிருங்க, நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ. நான் பேசுறதா ப்ரோ, நீங்களே சொல்லி, நீங்க தான் கோரியோ பண்ணி சொல்லிடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு எனக்கு போன் வருது, ப்ரோ பேக் ஸ்டேஜ் வாங்க ப்ரோ அப்படின்னு. ஓடுறேன், படபடன்னு இருக்கும் தெரியுமா, ஓடுறேன் நானு. போயிட்டு அங்க போய் நிக்கிறேன். பேக் ஸ்டேஜ்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ் மேல ஏறி என்னை நிக்க சொன்னாங்க. அந்த கம்பியை பிடிச்சு மேல போய் நிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி பதறுது. ஒரு டோர் ஓபன் ஆகுது, கேரவனோட டோர் ஓபன் ஆகுது. நானி வராரு. அப்படியே ஒரு ஷர்ட் உள்ள ஒரு ஒயிட் டிஷர்ட், ஷர்ட், செம்ம ஹேண்ட்ஸம் வராரு. நான் இப்படியே பாக்குறேன், கம்பி பிடிச்சி ஏறுறாரு. அவர் மட்டும் தான் மேல. இப்ப மேல யாருன்னா பேக் ஸ்டேஜுக்கு மேல நானும் அவர் மட்டும் நிக்கிறோம். கீழே அவ்வளவு கூட்டம். வந்து மேல ஏறினோடனே எனக்கு கை கொடுத்தாரு. ஹாய் ஹாய் அப்படின்னு சொன்னோடனே பிளாக் ஷிப் காரங்க சார் இவர் தான் கோரியோ பண்ணவர், இவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொன்னோடனே பதறுது. I sir, this is Saru, and this choreo is for you, sir. And you have to stay at the center of the stage, sir, during the choreography and during the dance. Sir. After some time, you have to walk at the center. இதெல்லாம் பதறி பதறி சொன்ன அவர் சொன்னோடனே ஓகே ஐ ஹாவ் டு வாக் அப்படின்னு. யா சார் எப்ப சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானே உங்களுக்கு சொல்றேன் சார்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேக் ஸ்டேஜ்ல நானும் அவரும் டிவி பார்த்துட்டு இருக்கோம். பேக் ஸ்டேஜ் டிவி இருந்துச்சு, இப்படி நானி சார் நானு அந்த டான்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. டக்குன்னு பாப்பேன், சார் சார் யூ ஹேவ் டு கோ சார், யூ ஹேவ் டு கோ சார், இப்படி பிடிச்சு நான் பண்ணிட்டு. அதெல்லாம் என்ன மொமெண்ட் தெரியுமா? அந்த மனுஷன் ஒரு டைம் தான் கேட்டாரு, டைமிங்ல போய் நின்னாரு, மாசா நின்னாரு, டைமிங்ல இறங்கி வந்தாரு, மாசா நடந்தாரு. பிளாக் ஷிப் அந்த மனோஜ் அவரு ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. செம்ம மொமெண்ட் ப்ரோ, செம்ம ஃப்ரேம் ப்ரோ அப்படின்னு. பிளாட் அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிளாட். அப்புறம் இன்னொரு ஃபேவரட்னு பார்த்தா எனக்கு ஏஆர் முருகதாஸ் சொல்றேன். அவரோட படங்களை டைரக்ஷன், அவரோட என்னன்னா ரியல் ஃபேக்டர் வச்சு எழுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போதி தர்மர், அந்த 7ஆம் அறிவு படம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேவரட்னு எல்லாத்தையுமே சொல்லுவேன். இல்லடா அந்த படம் ஃபேவரட்டான்னு கேட்பாங்க. ரியல் ஃபேக்டர் எடுத்து ஒரு ஷாக் கொடுக்குறாங்க தெரியுமா. என்னோட கதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இது ரியல் ஃபேக்டர் வச்சு பண்ணுவேன். என்னோட ஷார்ட் ஃபிலிம் யுவதி நிலை வந்து ஆந்திரால ஒரு பிரியங்கான ஒரு டாக்டரை வந்து எரிச்சு கொண்டாங்க. அதை வச்சு அதை எடுத்து அது இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும், ஒரு ரியல் ஃபேக்டர்ல தப்பா கூட நடந்திருக்கலாம், அது பாசிட்டிவ் நடந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி எப்படி இருந்திருக்கும், ஸ்லீப்பர் சிப்ஸ் இப்படி இப்படி இப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி என் கதைகள் எல்லாமே ரியல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்ப நான் எழுதிட்டு இருக்க கதைகள் எல்லாமே ரியல் ஃபேக்டர்ஸ் வச்சுதான். இது இப்படிலாம் நடந்திருக்கா, இது உண்மைடா, 300 வருஷம் முன்னாடி போய் பாடுறான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு 2 கதை வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம், இது நடக்கும், இதெல்லாம் உண்மையான்னு கேட்பாங்க, அதெல்லாம் நடக்கும், போய் பாடுறா போட. அது நல்லா இருக்குல்ல, ஒரு எக்ஸைட்மெண்டா. அந்த ரியல் ஃபேக்டர் வச்சு நடக்காததான் நடந்த மாதிரி நடந்த விஷயம், அது தப்பா கூட இருக்கலாம், அது பாசிட்டிவா மாறினா எப்படி இருக்கும், ஒரு இமேஜினரி வேர்ல்ட். அந்த மாதிரி எனக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களோட அந்த வே ஆஃப் என்னோட ஃபிலிமோகிராஃபி கூட அப்படி இருக்கலாம். அண்ட் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப என்ன சொல்றது, அவரை பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் நிறையா. இப்ப அடுத்தடுத்து உங்களோட பிளான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைனப்ல இருக்கு? ப்ராஜெக்ட்ஸ் லைனப் இது நல்லா இருக்குடா கேட்க. ஆனா ஒரு நாள் ஆசையா இருக்கு எனக்கும். இன்னைக்கு அந்த ஷூட்டு, நாளைக்கு அந்த படம் ஷூட்டு, ஐயோ ஷெட்யூல் இடிக்குதே, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகணும். பட் ஆனா இருக்கு, டயக்ராம்ல பண்ணியிருக்கேன். டயக்ராம்ல நான் ரொம்ப பெருசா சூப்பரா நடிச்சிட்டேன்டா அப்படின்னு அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனா ஏன்னா பெரிய படம், அதுல சின்ன ஸ்பேஸ் தான் கிடைச்சது. சின்ன ஸ்பேஸ் ஓகே, ஹாப்பியா இருக்கு. அதுவும் சித்தோன்னா கூட பண்றதும், நட்டி சார் கூட பண்றதும், நட்டி சார் ஃபேம்லாம் இருக்கும் போதுலாம் எனக்கு ரொம்ப ஆசை. அது ஆக்டிங்கா எனக்கு இன்னும் பெருசா கிடைக்கலதான், பட் சின்னதா தான் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். அது டயக்ராம் போய் பாருங்க. எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, பாருங்க. சரோன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். அண்ட் அது இல்லாம இன்னொரு 2 விஷயம் கிடைச்சிருக்கு. அது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல, ஆனா 90% கன்ஃபார்ம் தான். அது நடக்கும் போது நான் சொல்றேன். நடக்கும் போது அது என்ன விஷயம், படம் தான், பட் நடக்கும் போது சொல்றேன். ஆஸ் ஆக்டிங்ல டைரக்ஷன்ல பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம ஒரு பைலட் ஃபிலிம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரம் நடந்துரும். அது எப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பண்றோம், பெருசா பண்றோம், ப்ராப்பரா பண்ணணும். இவ்வளவு நாள் நம்ம உழைச்சதே அந்த ப்ராப்பர் தானே, அசால்ட்டா போய் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கான்சியஸ் இருக்கு. ஆனா அது கண்டிப்பா ஷோரா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ஸ்டைல்ல ஒரு படம் இருக்கும், அதுல அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், 2 விஷயம். இதெல்லாம் தாண்டி எப்போ நம்ம அந்த ஸ்கிரீன்ல டைரக்டர் சரோ அப்படின்னு பார்த்தோம். டைரக்டர் சரோவா அது இல்ல, அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப், இந்த செட்டப்ல இது உன் செட்டப்ல, உன்னோட பெரிய செட்டப்ல இன்னும் பல இன்டர்வியூஸ் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூஸ்ல ஒரு நாள் டைரக்டரா உட்காந்து நான்
அன்னைக்கு பேசணும்ல ஆ. இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீவைண்ட் போட்டு ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பரா கொண்டு போ. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா Thank you எனக்கு so much. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து இவ்வளோ கம்ஃபர்ட்டா வச்சு பேசுனதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much bro. இந்த சீக்கிரம் இல்ல ரொம்ப நாள் இல்ல கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு டைரக்டரா ஒரு அவதாரம் எடுங்க. நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈகரா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டாதான் இவன் வேற ஒரு பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வரும். ஃபுல்லா இல்ல எல்லாருமே உழைக்கிறோம். எல்லாரும் நிறைய ஃபீல்ட்ல உழைக்கிறாங்க. என் ஃபீல்ட்ல நான் உழைக்கிறேன், போடுறேன். கஷ்டம் எல்லா ஃபீல்ட்லயும் கஷ்டம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் சக்சஸ்னா அந்த என் பாயிண்ட போய் டச் பண்ணணும். அந்த என் பாயிண்ட நான் ஒரு நாள் டைரக்டர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல சூப்பரா நடிக்கணும். எல்லாருக்கும் என்னை பார்த்தா தெரியணும். அது ஒரு நாள் நடக்கும், உனக்கு ஒரு நாள் நடக்கும். நீ என்ன எந்த லைன்ல போறன்னு தெரியல. நீ போற லைன்ல ஒரு நாள் சக்சஸ் ஆவ. ஓகே, கண்டிப்பா தேங்க்யூ Thanks. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.